ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषते भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 69. பரதன் கண்ட ஸ்வப்னம். அன்று ராத்திரி விடியும் முன் பரதன் ஒரு கெட்ட ஸ்வப்னம் கண்டு காலை வேளையில் கண்ட ஸ்வப்னம் நிஜமாகுமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய சிநேகிதர்கள் அதை கண்டு சிலர் வீணை முதலிய வாத்தியங்களை வாசிப்பதாலும், சிலர் நர்த்தனம் அபிநயம் முதலியவைகளாலும், சிலர் சம்ஸ்கிருத பிராகிருத பைசாச மாகத பாஷைகளில் செய்த நாடகங்களை சொல்வதாலும், சிலர் சிரிப்பு உண்டாகும்படியான வேடிக்கை வார்த்தைகளை சொல்வதாலும், சிலர் விசித்திரமான கதைகளை சொல்வதாலும் அந்த துக்கத்தை போக்க யத்தனம் செய்தார்கள். அவைகளில் மனசை செலுத்தாமல் ஏதோ ஏக்கம் பிடித்திருப்பதைக் கண்டு ஒரு பிரிய சிநேகிதன், தோழா, இன்றைக்கு உன் முகம் ஏன் பிரசன்னமாயில்லை? ஏதோ ஒரு மகா துக்கத்தை அனுபவிக்கிறவனை போல் தோன்றுகிறாய். அதை எங்களுடன் சொல்லக்கூடாதா என்று பிரார்த்தித்தான். உடனே பரதன், மித்ரா, கேள். எனக்கு துக்கம் உண்டாவதற்கான காரணம் இதுதான். நேற்று ராத்திரி ஸ்வப்னத்தில் என் பிதா தலைமயிரை விரித்துக் கொண்டு அழுக்கடைந்த சரீரத்துடன் ஒரு மலையின் உச்சிலிருந்து பசுவின் சாணத்தால் நிறைந்த ஒரு மடுவில் குதித்து நீந்த கண்டேன். இரு கைகளாலும் எண்ணெயை வாரி குடித்துக் கொண்டும் அடிக்கடி உறக்கச் சிரித்துக் கொண்டும் இருந்தார். தேகம் முழுவதும் எண்ணெயால் பூசப்பட்டிருந்தது. எள்ளெண்ணத்தை புஜித்துக் கொண்டு தலைகீழாய் எண்ணெயால் நிறைந்த மடுவில் முழுகினார். சாகரம் வற்றி போயிற்று. சந்திரன் ஆகாசத்திலிருந்து பூமியில் விழுந்தான். லோகம் முழுவதிலும் ஒரு பெரிய இருட்டு மூடிற்று. பட்டத்து யானையின் கொம்பு தூள் தூளாயிற்று. கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்புகள் திடீரென்று அணைந்து விட்டன. பூமி வெடித்தது. மரங்கள் பட்டுப்போயின. மலைகளிலிருந்து புகை கிளம்பிற்று. மகாராஜா கருத்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கருத்த இரும்பால் செய்யப்பட்ட ஆசனத்தில் உட்கார்ந்தார். கருப்பு வர்ணமுள்ள ஸ்திரீகளும் மஞ்சள் நிறமுள்ள ஸ்திரீகளும் அவரை சுற்றி நின்று கொண்டு கைகொட்டி சிரித்தார்கள். பிறகு சிவப்பு சந்தனத்தையும் சிவப்பு மாலைகளையும் தரித்துக் கொண்டு கழுதைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் உட்கார்ந்து அதிவேகமாய் தெற்கே சென்றார். சிவப்பு வஸ்திரத்தை தரித்த ஓர் ராட்சசி பயங்கரமான முகத்துடன் சிரித்துக் கொண்டு மகாராஜாவை கட்டி இழுத்தாள். இப்படி அசுபமான சொப்னங்களை நேற்று ராத்திரி கண்டேன். நானாவது, ராமனாவது, மகாராஜாவாவது, லக்ஷ்மணனாவது மரணமடைவார்கள். ஸ்வப்னத்தில் ஒருவன் கழுதைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் போவதாக கண்டால் அதிசீக்கிரத்தில் ஸ்மசானத்தில் அவனுடைய பிணத்தின் புகையை காணலாம். நான் கவலையுடன் இருப்பதற்கும் அதை நீக்குவதற்காக நீங்கள் செய்யும் யத்தனங்களையும் கவனிக்காமல் இருப்பதற்கும் இதுதான் காரணம். என் நெஞ்சு உலர்ந்து போகிறது. என் மனசு ஏதோ கஷ்டப்படுகிறது. பயம் உண்டாவதற்கு யாதொரு காரணத்தையும் காணேன். ஆனால் பயப்படுகிறேன் என்பதில் சந்தேகமில்லை. என் பேச்சும் வார்த்தைகளும் குரலும் எப்போதும் போல கம்பீரமாயில்லை. என் காந்தியும் தேஜஸும் குறைந்து விட்டன. என்னிடத்திலேயே எனக்கு வெறுப்பு உண்டாயிருக்கிறது. ஆனால் இதற்கு காரணம் மாத்திரம் என்னவென்று தெரியவில்லை. நான் இதுவரையிலும் இப்படிப்பட்ட சொப்னத்தை கண்டதில்லை. இது நிச்சயமாக பலிக்கும். அதையும் சகல விதத்திலும் சிரேஷ்டரான என் பிதாவையும் நினைக்கும் போது ஹிருதயத்தில் பயம் வரவர விருத்தியாகின்றது என்று கவலையடைந்தார். வால்மீகி ராமாயணம் சர்க்கம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 70. பரதன் அயோத்தியைக்கு புறப்பட்டது. பரதன் தன் சொப்னத்தை சொல்லிக் கொண்டிருக்கையில் தூதர்கள் அதிவேகமாய் பிரயாணம் செய்ததால் களைத்து போன குதிரைகளுடன் சத்ருக்களால் பிரவேசிக்க முடியாத ராஜகிரகம் என்ற நகரத்தில் பிரவேசித்தார்கள். கேகே ராஜனை தரிசித்து தாங்கள் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை ராஜபுத்திரனான யுதாஜித் என்பவருக்கு எதிரே வைத்து அவர் அவைகளை பார்த்து பகுமானம் செய்தவுடன் பரதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரித்து, சுவாமி, புரோகிதரான வசிஷ்ட பகவானும் மந்திரிகளும் தாங்களை க்ஷேமம் விசாரித்து நீ வந்த பிறகு ஒரு அவசியமான காரியம் நடக்க வேண்டியிருப்பதால் உடனே புறப்பட்டு வர வேண்டியது. இந்த உயர்ந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் நீ பார்த்து ஒப்புக்கொண்டு இவைகளில் 20 கோடி திரவியம் பெருமான வஸ்துக்களை உன் பாட்டனுக்கும்
10 கோடி திரவியம் பெருமான வஸ்துக்களை உன் மாமனுக்கும் சேர்ப்பிக்க வேண்டியதென்று தங்களிடம் தெரிவித்து சொன்னார்கள் என்றார்கள். தன் பந்துக்களிடத்தில் விசேஷ பிரீதியுள்ள பரதன் அவைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே சேர்ப்பித்து வந்த தூதர்களை அன்ன பானாதிகளால் நன்றாய் உபசரித்து பிறகு, என் பிதா க்ஷேமமா, மகாத்மாக்களான ராமலட்சுமணர்கள் க்ஷேமமா, மகாஞானியான ராமனுடைய தாய் கௌசல்யா தேவி க்ஷேமமா, சகல விதங்களாலும் என்னால் பூஜிக்க தகுந்தவள், ஜனங்களிடத்தில் உள்ள நல்ல குணங்களையே கவனித்து துர்குணங்களை மறக்கிறவள், சகல தர்மங்களையும் அறிந்தவள், தர்மங்களை பூர்ணமாய் அனுஷ்டிப்பள் அல்லவா, லக்ஷ்மண சத்ருக்னர்களின் மாதாவான சுமித்ரா தேவி சௌக்கியமா, தன் பிரயோஜனத்தையே நாடுகிறவளும் உக்ரமான பார்வையுள்ளவளும் திடீரென்று கோபிப்பவளும் தான் விசேஷ புத்திசாலி என்று கர்ப்பிப்பவளுமான என் தாய் கைகேயும் சௌக்கியமா, அவள் தன் பந்துக்களோருக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பினாள் என்று கேட்டார். இப்படி மகா புத்திமானான பரதன் அயோத்தியில் நடந்த விருத்தாந்தத்தை ஒருவாறு அறிந்து கேட்டவுடன் அந்த தூதர்கள் மறுமொழி சொல்வதில் கொஞ்சம் தாமசித்தாலும் பரதன் வேறு விதமாய் எண்ணிக்கொள்வார் என்று உடனே, சுவாமி, எவர்களுடைய க்ஷேமத்தை தாங்கள் கோருகிறீர்களோ அவர்கள் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள். சகலவித லட்சுமியும் தங்களை ஆசிரியிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் ரதத்தை சித்தம் செய்ய வேண்டியதென்று மிகவும் வினயமாய் தெரிவித்துக் கொண்டார்கள். ஒவ்வொருவரையும் பற்றி க்ஷேம சமாச்சாரத்தை சொன்னால் பரதனுக்கு சந்தேகம் உண்டாகும் என்று பொதுவாக மறுமொழி கூறி பரதனுக்கு சகல அசுபத்தை நீக்குவதற்கும் கிடைக்கப் போகிற பாக்கியத்தை குறிப்பிடுவதற்கும் ராஜ்யலட்சுமி என்ற வார்த்தையை உபயோகித்து அயோத்தியா விருத்தாந்தத்தை முற்றிலும் மறைத்தார்கள். பிறகு பரதன் தன் பாட்டனிடத்தில் சென்று, அயோத்தியிலிருந்து வந்த தூதர்கள் உடனே புறப்படும்படி என்னை சீக்கிரப்படுத்துகிறார்கள். போய் வருகிறேன். என்னை பார்க்க வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்போது நான் மறுபடியும் வருகிறேன் என்றார். அதை கேட்டு கேகயராஜன் பரதனை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து, குழந்தாய், க்ஷேமமாய் போய் வா. உன்னை பெற்ற கைகேயி பாக்கியசாலி. அவளையும் தசரதரையும் வசிஷ்ட மகரிஷியும் இன்னும் மற்ற பிராமணோத்தர்மர்களையும் மகாவீரர்களான ராமலட்சுமணர்களையும் நான் க்ஷேமம் விசாரித்ததாக சொல் என்று வரதனை அநேக விதமாய் ஸ்லாகித்து உத்தமமான யானைகளையும் விசித்திரமான கம்பளங்களையும் மான்தோள்களையும் மார்பில் தரித்துக் கொள்ளும் நிஷ்கம் என்ற ஆபரணங்களில் 2000 1600 அஸ்வங்களையும் கொடுத்து தனக்கு வெகு நம்பிக்கையுள்ளவர்களாகவும் உத்தம குணசாலிகளாகவும் இருக்கும் மந்திரிகளை அழைத்து, நீங்கள் பரதனுடன் சென்று இவற்றையெல்லாம் அயோத்தியைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதென்று ஆக்ஞாபித்தார். இராவத், இந்திரசிரஸ் என்ற பர்வதங்களில் இருந்து உண்டான உத்தம லட்சணங்கள் பொருந்தின யானைகளையும் நன்றாய் பழக்கப்பட்ட அதிவேகமாக செல்லும் கோவேறு கழுதைகளையும் பரதனுடைய மாமன் அவருக்கு பகுமானமாக கொடுத்தார். மேலும் அநேக உத்தம ஜாதி வேட்டை நாய்களை கொடுத்தார். அவைகள் அந்த புறத்தில் வளர்க்கப்பட்டவை, விசேஷ பலமுள்ளவை, புலியைப் போல் வீரியமுடையவை, பெரிய சரீரத்தை உடையவை, பல்லுகளையே ஆயுதமாக உடையவை. பரதனோ சீக்கிரமாக அயோத்திக்கு போய் சேர வேண்டும் என்ற கவலையால் அரசனால் கொடுக்கப்பட்ட வஸ்துக்களால் சந்தோஷமடையவில்லை. தூதர்களுடைய பரபரப்பாலும் தான் கண்ட சொப்னத்தாலும் அவருடைய மனசில் பெருங்கவலை உண்டாயிருக்கிறது. தன் அரண்மனையிலிருந்து ராஜவீதியில் வந்து அங்கிருந்து அரசனுடைய அந்த புறத்திற்குள் சென்று கேகய மகாராஜனையும் தன் மாமனையும் நமஸ்கரித்து உத்தரவு பெற்றுக் கொண்டு சத்ருக்னனுடன் அந்த நகரத்திலிருந்து அதிவேகமாக பிரயாணம் செய்தார். சேவகர்கள், ஒட்டகங்களும், எருதுகளும், குதிரைகளும், கோவேறு கழுதைகளும் பூட்டப்பட்ட ரதங்களில் அவரை பின்தொடர்ந்தார்கள். இந்திரலோகத்திலிருந்து தேவகணங்கள் புறப்பட்டு வருவது போல் மகாதைரியசாலியான பரதனும் சத்ருக்னனும் மந்திரிகளுடன் தன் மாமனுடைய சைன்யத்தால் சூழப்பட்டு அயோத்தியை நோக்கி புறப்பட்டார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 71. பரதன் அயோத்திக்கு பிரயாணம் செய்தது. ராஜகிருகம் என்ற பட்டணத்திலிருந்து கிழக்கு முகமாக சென்று சுதாமா, ஹ்லாதினி என்ற நதிகளை தாண்டி ஏலக்காய்கள் உண்டாகும் இடமான ஏலாதானம் என்ற நகரத்திற்கு சமீபத்தில் மேற்கு முகமாக ஓடும் சதத்ரு என்ற நதியை கடந்து அபரபர்படம் என்ற கிராமத்தில் சற்று நேரம் தங்கினார். பிறகு கற்பாலைகளை சமீபத்தில் இழுத்துக் கொள்ளும் சக்தியுள்ள சிலாவஹா என்ற நதியை தாண்டி அதற்கு ஆக்னேய திக்கில் உள்ள
சல்யகர்தனம் என்ற நகரத்தின் வழியாக சென்று அங்கிருக்கும் ஜனங்களுக்குள்ள பயத்தை தீர்ப்பதாக பிரதிஜை செய்து அப்படியே நிறைவேற்றி சைத்திர ரதம் என்ற அழகான வனத்தை பார்க்க உத்தேசித்து மகா பர்வதங்களை தாண்டி சென்றார். சரஸ்வதி என்ற நதியையும் சிந்து என்ற கங்கையின் பிரவாகத்தையும் தாண்டி வீரமத்ஸ்யம் என்ற தேசத்திற்கு வடக்கில் உள்ள பாருண்டம் என்ற வனத்தில் பிரவேசித்தார். பிறகு பர்வதங்களால் சூழப்பட்டு அதிவேகமாய் ஓடும் குலிங்கா என்ற நதியை யமுனையின் சமீபத்தில் தாண்டி வெயிலால் களைத்திருந்த தன் பரிவாரங்களை மத்தியான சமயத்தில் அங்கே தங்கும்படி செய்தார். வெகு தூரம் நடந்து வந்து களைத்த குதிரைகளை கொஞ்ச நேரம் நிழலில் படுக்கச் செய்து ஆற்றில் தேய்த்து குளிப்பாட்டி தானும் ஸ்நானம், ஜபம், போஜனம் முதலிய கிரியைகளை முடித்து போகும் வழியில் ஜலம் கிடைக்காததால் ஜலத்தை நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து பிரயாணம் செய்தார். அரண்யத்தில் பிரயாணம் செய்வதில் விசேஷ சாமர்த்தியம் உள்ள பத்ரம் என்ற ஜாதியை சேர்ந்த யானையின் மேல் மனுஷ சஞ்சாரம் இல்லாத அந்த பாலைவனத்தில் பர்வதங்களால் தடுக்கப்படாமல் வாயு பகவான் ஆகாசத்தில் சஞ்சரிப்பது போல் அதிவேகமாய் யாத்திரை செய்தார். அம்சுதானம் என்ற நகரத்திற்கு அருகில் கங்கையை தாண்டுவது கஷ்டமென்று அறிந்து பிராக்வடம் என்ற ஸ்தலத்திற்கு சென்று அவ்விடத்தில் அந்த நதியை தாண்டினார். பிறகு குடிகோஷ்டிகா என்ற நதியை தாண்டி தர்மவர்தனம் என்ற கிராமத்திற்கு வந்தார். தோரணம் என்ற கிராமத்திற்கு தென்புறமாக சென்று ஜம்பு பிரஸ்தம் என்ற கிராமத்தின் வழியாக வருதம் என்ற இடத்திற்கு சென்றார். அதற்கு சமீபத்தில் உள்ள வனத்தில் அன்று ராத்திரி தங்கி காலையில் புறப்பட்டு கிழக்கு முகமாக சென்று உஜ்ஜிஹானா என்ற நகரத்திற்கு சமீபத்தில் ஒரு இலுப்பை தோப்பில் தங்கினார். அதற்கு அப்பால் கோசல ராஜ்யமானதால் தன் சைன்யத்தை நிறுத்தி பயமில்லாமல் மெதுவாய் வரட்டும் என்று உத்தரவு செய்து அதிவேகமுள்ள குதிரைகளை தன் ரதத்தில் பூட்டி தான் முன்னே சென்றார். சர்ப்பதீர்த்தம் என்ற கிராமத்தில் ஒரு ராத்திரி தங்கி உட்டானிகை முதலிய நதிகளை மலைப்பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த குதிரைகளால் லகுவாக தாண்டி ஹஸ்தி பிருஷ்டம் என்ற கிராமத்திற்கு வந்தார். அதற்கு சமீபத்தில் குடிகா என்ற நதியை கடந்து அங்கிருந்து பிரயாணம் செய்து லௌஹித்யம் என்ற நகரத்திற்கு சமீபத்தில் கபீவதி என்ற நதியை தாண்டினார். ஏகசாலா என்ற கிராமத்திற்கு அருகில் ஸ்தானுமதி என்ற நதியையும் வினதம் என்ற கிராமத்திற்கு அருகில் கோமதி என்ற நதியையும் தாண்டி கலிங்க நகரத்திற்கு சமீபத்தில் உள்ள ஆச்சாமரச்சோலையில் சிரம பரிகாரம் செய்து கொண்டு அன்று ராத்திரி அந்த வனத்தை தாண்டி அருணோதயத்தில் அயோத்தியைக்கு வந்து சேர்ந்தார். வழியில் 7 ராத்திரி பகல்கள் பிரயாணம் செய்து 8வது நாள் காலையில் அயோத்தியா நகரத்தில் பிரவேசித்து சாரதியை பார்த்து, புண்ணியமான உத்தியானங்களால் சூழப்பட்டு மகா கீர்த்தி பெற்ற இந்த அயோத்தியா நகரம் ஏதோ சந்தோஷ குறைவை அடைந்திருப்பதாக தோன்றுகிறது. சுவர்கள் பசுவின் சாணத்தால் பூசப்படாமல் வெண்மையாய் இருக்கின்றன பார். இங்கிருக்கும் பிராமணர்கள் வேத வேதாந்தங்களை நன்றாய் அறிந்தவர்கள், சமதமாதி குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், விசேஷ தனிகர்கள், விதிப்படி யாகங்களை செய்தவர்கள், ராஜரிஷியான தசரதரால் பரிபாலிக்கப்பட்டவர்கள். 4 புறத்திலும் சந்தோஷமாய் சஞ்சரிக்கும் ஸ்திரீ புருஷர்களுடைய சப்தம் கேட்காமல் இருப்பதென்ன? சாயங்காலத்தில் ஸ்திரீ புருஷர்கள் தோட்டங்களுக்கு சென்று ராத்திரி முழுவதும் ஆனந்தமாய் கிரீடித்துக் கொண்டிருந்து விடியற் காலையில் அங்கிருந்து 4 புறங்களிலும் புறப்பட்டு போவார்களே. இப்போது அந்த அழகும் வைபவமும் ஏன் காணப்படவில்லை? ஜனசஞ்சாரம் இல்லாமல் அழுது கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. இந்த நகரம் வனமாயிற்றா? முன்போல் முக்கியமான ஜனங்கள் வாகனங்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் அதிவேகமாய் போக வர காணோமே. பழங்கள், துளிர்கள், தேன் முதலியவைகளை புஜித்து மதம் கொண்ட கிளிகள், குயில்கள், வண்டுகளுடன் பாத்தி கட்டி எரு போட்டு ஜலம் பாய்ச்சி வளர்க்கப்பட்ட அபூர்வ விருட்சங்களுடனும் புஷ்பங்களால் மறைக்கப்பட்ட லதா கிரகங்கள், நீரோடைகள், கிரீடா பர்வதங்கள், இவற்றை இந்த சுகங்களை அனுபவிக்க அங்கே வந்து சேரும் ஸ்திரீ புருஷர்களுக்கு மிகவும் அனுகூலமாயிருக்கும் தோட்டங்கள் சந்தோஷமற்று நாசமடைந்தது போல் காணப்படுகின்றனவே. விருட்சங்களிலிருந்து இலைகள் உதிர்வது கண்ணீர் விட்டொழுவது போல் இருக்கிறது. சூரியோதயமாகியும் மிருகங்களும் பட்சிகளும் தங்களுக்கு இஷ்டமான ஆகாரத்தை புஜித்து மதம் கொண்டு மதுரமாய் சப்திக்கவில்லை. சந்தனம், அகில், தூபங்கள் முதலிய பரிமளங்களை கிரகித்துக் கொண்டு குளிர்ந்த காற்று சுகமாய் முன்பு போல் அடிக்கவில்லை. பேரி, மிருதங்கம், வீணை முதலிய வாத்தியங்களை வாசிக்கும் சப்தம் முன்போல் 4 புறத்திலும் செவிக்கு ஆனந்தத்தை கொடுக்கவில்லை. குரூரமான அநேக அசுபங்கள் தென்படுகின்றன. ஏதோ ஒரு பெரிய அபாயம் நேரிடப் போகிறது.
என் பந்துக்களில் எல்லோரும் எப்போதும் சௌக்கியமாயிருப்பார்கள் என்று நம்ப முடியுமா? ஆகையால் என் மனஸ் கலங்கி வருத்தப்படுகிறதென்று சந்தேகித்துக் கொண்டு புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஏக்கம் பிடித்து ஒன்றும் தோன்றாமல் வைஜெயந்தம் என்ற கோட்டை வாசலால் உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் காவல்காரர்கள் ஜெய விஜயீபவா என்று ஆசீர்வாதம் செய்ய அவர்களுடன் அந்தப்புறத்தை நோக்கிச் சென்றார். பற்பல விதமாய் யோசனை செய்து கொண்டு வாசல் காப்பவர்களை உபசரித்து அங்கேயே நிறுத்திவிட்டு தன் சாரதியை பார்த்து, காரணமில்லாமல் இவ்வளவு வேகமாய் நான் ஏன் வருவிக்கப்பட வேண்டும்? ஏதோ கெடுதி நேர்ந்திருப்பதாக சந்தேகிக்கிறேன். மனஸ்தளர்கின்றது. அரசர்கள் மரணமடைந்த சமயத்தில் எந்த அடையாளங்கள் இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேனோ அவையெல்லாம் இப்போது தோன்றுகின்றன. குடும்பிகளுடைய கிரகங்கள் பெருக்கி மெழுகி கோலமிடாமல், கதவு திறந்து கலையற்று தூபம் முதலிய பரிமள திரவியங்கள் இல்லாமல், அக்னிஹோத்திரம் வைஸ்வதேவம் முதலிய நித்திய கர்மங்கள் நடத்தப்படாமல், வீட்டு ஜனங்கள் போஜனம் செய்யாமல் இருக்க காரணம் என்ன? தேவாலயங்கள் மாலைகளும் தோரணங்களும் இல்லாமல், பெருக்கி மெழுகி அலங்கரிக்கப்படாமல், அர்ச்சகர்களும் பரிசாரர்களும் இல்லாமல் சூன்யமாயிருக்க காரணம் என்ன? தேவதார்ச்சனைகள் ஏன் நடக்கவில்லை? யாகஸ்தலங்கள் நின்றுவிட்டன. புஷ்ப கடைகளில் புஷ்பங்களையும் மாலைகளையும் காணோம். வர்த்தகர்கள் வியாபாரங்களை செய்யாமல் கவலை மேலிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். தேவாலயங்கள், புண்ணிய விருட்சங்கள் முதலியவைகளில் உள்ள பட்சிகள் வாடியிருக்கின்றன. ஸ்திரீ புருஷர்கள் எல்லாம் கண்ணீர் பெருக அழுக்கடைந்த சரீரங்களுடன் கவலை மேலிட்டு திகைத்து நிற்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வழியில் காணப்படும் அபசகுணங்களையும் பார்த்து கொண்டு அரசனுடைய அரண்மனைக்குள் சென்றார். அங்கே நாற்சந்திகளிலும் அரண்மனையை சுற்றின வீதிகளிலும் ஜனசஞ்சாரமில்லை. சுத்தம் செய்பவர்கள் இல்லாமல் கதவுகள் புழுதி படைந்து விகாரமாய் காணப்பட்டன. முன்னால் தேவேந்திரனுடைய ராஜதானியைப் போல் சகல ஐஸ்வர்யத்தாலும் விளங்கிக் கொண்டிருந்த அயோத்தியை இப்படி பாழடைந்து கிடப்பதைக் கண்டு பரதன் அதுவரையில் தான் பார்த்திராத அபசகுணங்களையும் விகாரமான காட்சிகளையும் பார்த்து கொண்டே துக்கத்தால் தலை குனிந்து தசரதருடைய அந்தப்புரத்தில் பிரவேசித்தார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 72. கைகேயி நடந்த விருத்தாந்தத்தை தெரிவித்தது. மகாராஜாவின் அந்தப்புரத்தில் தன் பிதாவை காணாமல் தன் தாயின் அந்தப்புரத்திற்கு சென்றார். வேறு தேசத்திற்கு போயிருந்த தன் புத்திரன் வந்ததைக் கண்டு கைகேயி சந்தோஷம் தாங்காமல் சொர்ண சிம்மாசனத்திலிருந்து குதித்து ஓடி வந்தாள். களையற்ற அந்த அந்தப்புரத்தில் பரதன் பிரவேசித்து தன் மாதாவின் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார். அவளும் தன் அருமை குழந்தையை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து மடியில் உட்கார்வித்து, உன் பாட்டனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு எவ்வளவு நாட்களாயின? அதிவேகமாய் ரதத்தில் வந்ததால் உனக்கு விசேஷ சிரமம் ஏற்பட்டதோ? உன் பாட்டனும் மாமனும் சௌக்கியமாய் இருக்கிறார்களா? நீ இங்கிருந்து புறப்பட்டது முதல் நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டும். நீ க்ஷேமமாய் வந்து சேர்ந்தாயா என்று கேட்டாள். அதற்கு பரதன், அம்மா, என் பாட்டனுடைய கிரகத்தை விட்டு புறப்பட்டது இது 7வது ராத்திரி. தங்களுடைய பிதாவும் என் மாமன் யுதாஜித்தும் சௌக்கியமாய் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு விசேஷ பகுமானங்களை செய்ததால் பரிவாரங்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு வேகமாய் பிரயாணம் செய்ய முடியவில்லை. ஆகையால் அவர்களை பின்னால் வரச் சொல்லிவிட்டு நான் அதிவேகமாய் வந்தேன். மகாராஜாவின் உத்தரவால் தூதர்கள் என்னை அதிசீக்கிரமாய் அழைத்து வந்த காரணம் என்ன? மகாராஜா வழக்கமாய் படுத்திருக்கும் இந்த தங்கக்கட்டிலும் ஆசனமும் சூன்யமாய் இருப்பானேன்? அவருக்கு ஏதாவது அசௌக்கியமா, மனக்கவலையா? தங்களுடைய அந்தப்புரத்தில் அவர் விசேஷமாய் இருப்பாராதலால் அவரை தரிசிக்க இங்கே வந்தேன். அவர் எங்கே? ஒருவேளை கௌசல்யின் அந்தப்புரத்தில் இருக்கிறாரோ? நான் இப்பொழுதே அவரை நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். தன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்ற பேராசையால் புத்தி கட்டு மகாராஜாவை பற்றின சமாச்சாரம் யாதொன்றும் தெரியாத பரதனை பார்த்து அவருக்கு மிகவும் கோரமான சமாச்சாரத்தை மிகவும் பிரியமாயிருக்கும் என்று எண்ணி, மகாத்மாவும் தேஜஸ்வியும் அடிக்கடி யாகங்களை செய்கிறவரும் சாதுக்களுக்கு கதியுமான மகாராஜா சகல பிராணிகளும் முடிவில் அடைய வேண்டிய கதியை அடைந்தார் என்று சொன்னவுடன் சுத்தமான அந்த கரணத்தை உடையவரும் தர்மிஷ்டர்களுடைய வம்சத்தில் பிறந்தவருமான பரதன் கைகளை உதறிக்கொண்டு, ஆ கெட்டேனே என்று தீனமாய் அலறி, மகாவீரனாகவும் தைரியசாலியாகவும் இருந்தாலும் பிதா இழந்த சோகத்தை தாங்காமல் மூர்ச்சையடைந்து பூமியில் விழுந்தார். பிறகு பிரக்ஞை தெளிந்து ஆகாசத்தில் மேகங்கள் இல்லாமல் சுத்தமான ராத்திரியில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிப்பது போல் இதோ இருக்கும் தங்கக்கட்டில் மகாராஜா
படுத்திருக்கையில் பிரகாசித்திருக்குமே, இப்பொழுது அவரில்லாமல் சந்திரன் இல்லாத ஆகாசத்தை போலவும் ஜலம் வற்றின சமுத்திரத்தை போலவும் விகாரமாய் இருக்கிறதே என்று கலகலவென்று கண்ணீர் உதிர்த்து தழுதழுத்த குரலுடன் முகத்தை வஸ்திரத்தால் மறைத்து கொண்டு வாய்விட்டு அழுதார். பூமிக்கு சூரிய சந்திரர்களைப் போலவும் மதம் பிடித்த யானையைப் போலவும் காட்டில் கோடாலியால் வெட்டி தள்ளப்பட்ட சால விருட்சத்தைப் போலவும் ஸ்வர்க்கத்திலிருந்து பூமியில் விழுந்த தேவதையைப் போலவும் தன் புத்திரன் துக்கத்தை சகிக்காமல் பூமியில் கிடந்து புரளுவதைக் கண்டு கைகேயி அவனை தூக்கி எடுத்து, மகாராஜா, மகா கீர்த்திமானே, எழுந்திரு எழுந்திரு, ஏன் பூமியில் கிடக்கிறாய்? உன்னை போன்ற சாதுக்களும் எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர்களும் இப்படி துக்கிப்பார்களா? நன்னடத்தையும் வேத வாக்கியத்தையும் எப்பொழுதும் அனுசரிப்பதால் தானங்களையும் யஜ்யங்களையும் செய்ய யோக்கியமான உன் புத்தி சூரிய கிரணம் தன் இருப்பிடத்தில் எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி ஒரு நாளும் கலங்காதல்லவா என்று சமாதானம் செய்தாள். ஆனால் பரதன் பூமியில் கிடந்து வெகுநேரம் புரண்டு ஓ என்று அலறி அநேக விதமான துக்கங்களால் புண்பட்டு மகாராஜா ராமனுக்கு அபிஷேகம் செய்விப்பார், மகா யஜ்யங்களை செய்வார் என்று நிச்சயமாய் நம்பியல்லவா நான் இங்கிருந்து புறப்பட்டு போனேன். ஐயோ, என் எண்ணம் பாழாயிற்றே. எப்பொழுதும் சகல பிராணிகளுடைய க்ஷேமத்திலேயே நோக்கமுள்ள சக்கரவர்த்தியை காணாமல் என் ஹிருதயம் பிளக்கிறது. நான் இல்லாத சமயத்தில் மகாராஜா எந்த வியாதியால் உயிரை இழந்தார்? ராமலட்சுமணர்கள் அவருடைய மரண காலத்தில் சமீபத்திலிருந்து சகல சுசுரூஷியும் செய்யும் பாக்கியத்தை பெற்றார்களே. நான் வந்திருப்பது என் பிதாவிற்கு தெரியாதென்று எண்ணுகிறேன். தெரிந்தால் என்னை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து சந்தோஷிப்பாரே. புண்ணியசாலியான அந்த மகாத்மா புழுதி படிந்த என் தேகத்தை தன் கைகளால் துடைக்கும் பொழுது உண்டாகும் சுகத்தை சொல்லி முடியுமா? எனக்கு சகோதரனாகவும் பிதாவாகவும் பந்துவாகவும் எஜமானனாகவும் இருக்கும் ராமச்சந்திரனிடத்தில் நான் வந்திருப்பதாய் உடனே தெரியப்படுத்த வேண்டியது. தர்ம மார்க்கத்தை அறிந்த விவேகிக்கு மூத்த சகோதரன் பிதா அல்லவா? சக்கரவர்த்தி பரலோகமடைந்த பிறகு அவரே எனக்கு கதி, அவரே எனக்கு பிதா. ஆகையால் அவருடைய பாதங்களில் நமஸ்கரிக்க வேண்டியது. சகல தர்மங்களை அறிந்தவரும் அவைகளை பூர்ணமாய் அனுஷ்டிப்பவரும் சத்தியம் தவறாதவரும் செய்த பிரதிஜையை நிறைவேற்றுவரும் மகா பராக்கிரமசாலியும் உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவருமான என் பிதா என்ன சொன்னார்? அவர் தன் மரண காலத்தில் எனக்கு செய்த ஹிதோபதேசத்தையும் ஆக்ஞையும் கேட்க விரும்புகிறேன் என்றார். உடனே கைகேயி, அவருக்கு மரண காலத்தில் உன் ஞாபகம் இல்லை. ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சீதே என்று உயிரை விட்டார். கயிறுகளால் கட்டப்பட்ட மகா கஜத்தை போல் உன் பிதா மரண காலத்தில் என்னை பார்த்து, ராமலட்சுமணர்களும் சீதையும் அயோத்திக்கு திரும்பி வரும்போது அவர்களை பார்க்க கிடைத்தவர்களே மகா பாக்கியசாலிகள் என்று பிரஜை இழந்தார் என்றாள். தசரதர் இறந்த சமாச்சாரத்தை கேட்டதால் உண்டான துக்கத்தை விட ராமலட்சுமணர்கள் காட்டிற்கு சென்ற சமாச்சாரத்தை கேட்டவுடன் பரதனுக்கு அதிக துக்கம் உண்டாயிற்று. கௌசல்யின் பிரிய புத்திரனான அந்த தர்மாத்மா எங்கே? லக்ஷ்மணனும் சீதையும் எங்கே என்று கேட்டார். உடனே கைகேயி தான் சொல்லும் சமாச்சாரம் பரதனுக்கு வெறுப்பாயிருக்கும் என்று அறியாமல் பிரியமாயிருக்கும் என்று எண்ணி ராமன் தபஸ்விகளுடைய வேஷத்தை தரித்து லக்ஷ்மணனோடும் சீதையோடும் தண்டகாவனத்திற்கு சென்றான் என்றாள். இக்ஷ்வாகு வம்சத்தரசர்கள் எப்போதும் சன்மார்க்கத்திலேயே நாடினவர்கள் என்று மகிமை அடைந்திருப்பதால் ராமன் ஏதாவது குற்றம் செய்து அதற்காக துரத்தப்பட்டாரோ என்ற சந்தேகத்தால் பரதன் திகிலடைந்து, ராமன் எந்த பிராமணனுடைய தனத்தையாவது அபகரித்தாரா? குற்றமில்லாத எந்த தரித்திரனையாவது ஹிம்சித்தாரா? பரஸ்திரீகளை கைப்பற்றினாரா? வேதவித்தான பிராமணர்களை கொன்றவனைப் போல் ராமன் ஏன் தண்டகாரண்யத்திற்கு துரத்தி விட்டார்கள் என்று கேட்டார். ஸ்திரீகளுக்கு சுபாவமாயுள்ள சாபல்யத்தால் உடனே கைகேயி தான் செய்த காரியங்களை உள்ளபடி சொன்னாள். மகா முட்டாள். ஆனால் தான் வெகு சாமர்த்தியம் உள்ளவள் என்று அவளுடைய நினைவு. குழந்தாய், ராமன் யாதொரு பிராமணனுடைய தனத்தையும் அபகரிக்கவில்லை. பாபம் செய்யாத எந்த தரித்திரனையும் ஹிம்சிக்கவில்லை. ராமன் பரஸ்திரீகளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான். அவனுக்கு அபிஷேகம் நடக்கப் போகிறதென்று கேள்விப்பட்டு உனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்றும் ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் உன் பிதாவை நான் தான் கேட்டேன். அவரும் அப்படியே பிரதிஜை செய்து அதை நிறைவேற்றினார். ராமலட்சுமணர்களும் சீதையும் அதற்கு கட்டுப்பட்டு வனத்திற்கு சென்றார்கள். தன் பிரியமான புத்திரனை விட்டு பிரிந்த தசரதர் துக்கம் தாங்காமல் அதே ஏக்கமாய் உயிரை விட்டார்.
ராஜநீதியை அறிந்த நீ இப்பொழுது ராஜ்யத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் உனக்காகவே செய்தேன் அல்லவா? துக்கப்படாதே, சோகத்தை விடு, தைரியமாயிரு. சகல சௌக்கியங்களும் பொருந்தின இந்த ராஜ்யம் உன்னுடையது, இந்த அயோத்தியும் உன்னுடையதே. ஆகையால் வசிஷ்டர் முதலான பிராமணர்களால் உன் பிதாவிற்கு நடத்த வேண்டிய உத்தர கிரியைகளை அதிசீக்கிரமாய் நடத்திவிட்டு இந்த பூமண்டல சக்கரவர்த்தியாக உன்னை அபிஷேகம் செய்து கொள் என்றாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 73. பரதன் கைகேயியை கோபித்தது. தன் பிதா மரணமடைந்ததையும் ராமலட்சுமணர்கள் காட்டிற்கு அனுப்பப்பட்டதையும் கேட்டு பரதன் அடங்காத துயரம் கொண்டு, என் பிதாவும் இல்லாமல் பிதாவிற்கு சமமான சகோதரனும் இல்லாமல் இந்த ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு பாக்கியஹீனனான நான் என்ன செய்யட்டும்? புண்ணில் உப்பு ஜலத்தை ஊற்றுவது போல் துக்கத்தின் மேல் துக்கமாய் வைத்து தாக்குகிறாயே. என் பிதா மரணமடைந்தது போதாதா? ராமனும் காட்டிற்கு போக வேண்டுமா? சகல பூதங்களையும் சம்ஹாரம் செய்யும் பிரளயகால ராத்திரியைப் போல் இக்ஷ்வாகு குலத்தை நாசம் செய்ய எங்கிருந்து வந்தாயோ? நெருப்பு தணலை வயிற்றில் அணைத்துக் கொண்டது போல் மகாராஜா தெரியாமல் உன்னை வீட்டில் வருவித்துக் கொண்டாரே. அவரை கொன்ற மகாபாபினி, குலத்தை கெடுக்க வந்தவளே, இதற்காகவா இந்த குலத்தில் இவ்வளவு செல்லமாய் வளர்க்கப்பட்டாய்? என் பிதா சத்தியம் தவறாதவர், மகா கீர்த்திமான். உன்னை கைப்பற்றின காரணத்தால் தீவிரமான துக்கமடைந்து உயிரை இழந்தார். தர்மத்திலேயே நோக்கமுள்ள மகாராஜாவை என்ன உத்தேசத்தால் கொன்றாய்? என்ன பிரயோஜனத்தை அடைய ராமனை காட்டிற்கு துரத்தினாய்? கௌசல்யும் சுமித்திரியும் புத்திரசோகத்தால் பீடிக்கப்பட்டு ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் நீ இருக்கும்போது பிழைத்து பிழைத்திருப்பார்கள் என்று எண்ணவில்லை. தர்மாத்மாவான ராமன் கௌசல்யனிடத்தில் நடந்து கொள்வது போல் உன்னிடத்திலும் நடந்து கொள்ளவில்லையா? அவர் சகல தர்மங்களையும் அறிந்தவரல்லவா? தீர்க்க ஆலோசனையுள்ள கௌசல்யா தேவியும் உன்னை தன் உடன் பிறந்தவளைப் போல் பாவித்து பிரியமாக நடத்தவில்லையா? அப்படிப்பட்ட தர்மிஷ்டையான பட்ட மகிழ்ச்சிக்கு ராமன் மூத்த பிள்ளை அல்லவா? அந்த மகானுபாவரை காட்டில் தபஸ்விகளை போல் வசிக்கும்படி துரத்திவிட்டு உனக்கு கொஞ்சமாவது துக்கம் உண்டாகவில்லை அல்லவா? அது இருக்கட்டும். பாபலேசமற்றவரும் மகாசூரரும் கீர்த்திமானும் அடக்கமுள்ளவருமான என் தமையனை இவ்விடத்திலிருந்து துரத்திவிட்டு எந்த பிரயோஜனத்தை அடைய உத்தேசித்திருக்கிறாய்? ஒன்றுமே தோன்றவில்லையே. உனக்கு பேராசை பிடித்து புத்தி கெட்டிருப்பதால் எனக்கு ராமனிடத்தில் உள்ள பக்தியையும் பிரியத்தையும் நீ அறியவில்லை. அறிந்திருந்தால் இந்த ராஜ்யத்தை எனக்கு சம்பாதித்து வைப்பதற்காக இந்த மகா பாபத்தை செய்ய துணிவாயா? இவ்விடத்தில் ராமலட்சுமணர்கள் இல்லாமல் எந்த சக்தியால் இந்த ராஜ்யத்தை நான் ஆள முடியும் என்று எண்ணினாய்? மேற்பர்வதத்தில் உண்டான வனம் அந்த பர்வதத்தை பிறர் அணுகாமல் இருக்கும்படி செய்கிறது போல் மகாபலசாலியும் தர்மாத்மாவுமான தசரதரும் ராமனுடைய பலத்தையும் வீரியத்தையுமே ஆதாரமாக கொண்டிருந்தார் அல்லவா? அதிக பலமுள்ள ரிஷபத்தால் சுமக்கப்பட்ட பாரத்தை இளங்கன்று சுமக்குமா? நானோ சிறுவன். மகானுபாவரான தசரத சக்கரவர்த்தியால் பரிபாலிக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை எந்த மகிமையால் பரிபாலனம் செய்வேன் என்று நினைத்தாய்? ஒருவேளை நான் தசரதருடைய புத்திரனாதலால் சாமம் தானம் முதலிய உபாயங்களாலும் புத்தியின் பலத்தாலும் இந்த ராஜ்யத்தை ஆள முடிந்தாலும் உன் புத்திரன் லாபத்தை அடைய வேண்டும் என்று இவ்வளவு கெடுதியை உண்டு பண்ணின உன் ஆசையை மாத்திரம் நான் நிறைவேற்ற மாட்டேன். ராமன் உன்னை தாய் என்று நினைத்து பக்தியுடன் இருக்கிறான் என்ற ஒரு காரணம் இல்லாவிட்டால் இந்த நிமிஷமே மகா பாபியான உன்னை இங்கிருந்து துரத்தி விடுவேன். மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று எப்படி கேட்டாய்? இது நமது முன்னோர்களின் ஆச்சாரமா? என்ன வார்த்தை சொன்னேன்? சாதுக்களுடைய ஆச்சாரத்திற்கும் உனக்கும் வெகு தூரம். எனக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியம் அடங்கவில்லை. இந்த புத்தி உனக்கு எப்படி உண்டாயிற்று? இக்ஷ்வாகு வம்சத்தில் இதுவரையில் மூத்த புத்திரனுக்கே பட்டம் கிடைக்கிறது. மற்றவர்கள் அவனை பிதாவை போல் ஆசிரியத்திருக்கிறார்கள். இந்த ராஜநீதி அரசர்களுக்கெல்லாம் பொது. இக்ஷ்வாகு வம்சத்தரசர்கள் விசேஷமாய் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனால் குரூர சுபாவமுள்ள நீ எங்கே? ராஜநீதி எங்கே? சாஸ்வதமான க்ஷத்ரிய தர்மம் எங்கே? இதுவரையில் என் வம்சத்தரசர்கள் தர்மத்தையும் சுத்தமான ஆச்சாரத்தையும் காப்பாற்றுவதில் லோகத்தில் முதன்மையானவர்கள் என்று அடைந்த மேன்மையை மகா புண்ணியவதியான நீ வந்து புகுந்து கலைத்து விட்டாய். நீ பிறந்த கேகய வம்சத்தரசர்களும் மகானுபாவர்கள் அல்லவா? இந்த ராஜநீதியை அனுசரித்து வருகிறார்கள் அல்லவா? உனக்கு மாத்திரம் ஏன் இப்படி புத்தி கெட்டு இந்த அநியாயம் செய்ய தோன்றிற்று? எது எப்படி போகட்டும். மகாபாதகியான உன் எண்ணத்தை மாத்திரம் நான் நிறைவேற்றப் போகிறதில்லை. நீ என்னை காரணமாக வைத்து இந்த ராஜ்யத்தை ஆள அல்லவா பார்க்கிறாய்? சகல பிராணிகளுக்கும் பிரியனான ராமனை காட்டிலிருந்து இங்கே அடைத்து வருகிறேன். உனக்கு எதிரே அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து உன் வயிறு எரியும்படியாக அவருக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டு
ஆனந்தமாய் காலத்தை கழிப்பேன் என்று குரூரமான வார்த்தைகளால் பரதன் கைகேயை நிந்தித்து தன் மனசில் இருக்கும் துக்கத்தை வெளியிட்டு, அதுவும் போதாமல் மலை குகையில் இருக்கும் சிம்ஹம் சத்ருவை கண்டால் எப்படி கர்ஜிக்குமோ அப்படி இன்னும் அதிகமாக கர்ஜிக்க ஆரம்பித்தார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 74. பரதன் கைகேயியை நிந்தித்தது. இப்படி பொதுவாகவும் மிருதுவாகவும் தன் தாயை நிந்தித்தும் பிறகு அவள் செய்த அபச்சாரத்தை நினைக்க நினைக்க கோபம் அதிகரித்து அவளை குரூரமாக நிந்திக்க ஆரம்பித்தார். குரூர சுபாவம் உள்ளவளே, துஷ்டே, என் பாட்டனார் உன் தாயை அவள் செய்த அகிருத்தியத்திற்காக ராஜ்யத்தை விட்டு துரத்தினது போல் நீயும் இந்த ராஜ்யத்திலிருந்து ஓடிப்போ. என் பிதாவையும் கொன்று என் சகோதரர்களையும் ஊரை விட்டு துரத்தின பிறகு என் உயிர் நிற்குமா? நானும் இறந்தேன் என்று நிச்சயம் செய்து கொண்டு உன் பர்த்தாவையும் புத்திரனையும் ராமலட்சுமணர்களையும் சீதையையும் இந்நகரத்து ஜனங்களையும் கொலை செய்த பாபத்திற்காக உன் உயிர் இருக்கும் வரையில் கதறு. என் பிதாவாவது ராமனாவது உன் வார்த்தையை எடுத்தார்களா? என் அண்ணனைப் போல் தர்மாத்மா உண்டா? ஒரே காலத்தில் ஒருவரை கொல்லவும் மற்றொருவரை காட்டிற்கு துரத்தவும் உனக்கு அவர்கள் என்ன அபராதம் செய்தார்கள்? இந்த இக்ஷ்வாகு குலத்தை நாசம் செய்வதால் புரூணஹத்யா தோஷத்தை அடைந்தாய். புரூணஹத்யா தோஷம் என்பது வேதத்தின் சகல சாகைகளையும் அத்தியனம் செய்த பிராமணனை கொன்ற தோஷம். உனக்கு நரகம் சித்தமே அல்லாது உன் பர்த்தா அடையும் லோகங்கள் உனக்கு கிடைக்காது. உன் பர்த்தாவையும் கொன்று சகல லோகங்களுக்கும் பிரியனான ராமனையும் காட்டிற்கு துரத்தின உன் கோரமான பாபத்தைக் கண்டு எனக்கும் திகில் உண்டாகிறது. உன்னால் என் பிதா உயிரை விட்டாள். உன்னால் என் தமையன் காட்டிற்கு போனார். உன்னால் நான் காலமுள்ள வரைக்கும் அபகீர்த்தியை சம்பாதித்துக் கொண்டேன். பரலோகத்திலும் பாபிகள் அடையும் கதி எனக்கும் சித்தம். ராஜ்யத்தை ஆள பேராசை பிடித்தவளே, நீ ஸ்திரீயா புலியா? என் தாயின் ரூபமாய் வந்திருக்கும் பரம சத்ருவல்லவா? துன்மார்க்கத்தில் பெயர் பெற்றவளே, பர்த்தாவை கொன்ற பாதகி, என்னுடன் பேசாதே. கௌசல்யையும் சுமித்திரையும் மற்ற ராஜபத்னிகளும் உன்னால் எவ்வளவு துக்கத்தை அடைந்து தபிக்கிறார்கள் பார். நீ பிறந்த குலத்திற்கும் புகுந்த குலத்திற்கும் நல்ல கீர்த்தியை சம்பாதித்தாய். அஸ்வபதி மகா தார்மிகர், மகா ஞானி, நீ அவருக்கு புத்திரியாயிருக்க நியாயமில்லை. யாரோ ஒரு ராட்சசி இந்த ரூபம் எடுத்து அவருடைய குலத்தை நாசம் செய்ய பிறந்திருக்கிறாள். தர்மமும் சத்தியமுமே அவதரித்தது போல் இருக்கும் ராமச்சந்திரனை நீ காட்டிற்கு போகச் செய்தாய். இந்த துக்கத்தால் மகாராஜாவை கொன்றாய். என்னை தகப்பனும் இல்லாமல் சகோதரர்களும் இல்லாமல் இப்படி பறக்க விட்ட மகா பாபியான உன்னிடத்தில் எந்த பிராணிக்காவது பிரியம் உண்டாகுமா? இரக்கம் உண்டாகுமா? தர்மிஷ்டையான கௌசல்யா தேவியை கிழ வயசில் அவளுடைய ஒரே புத்திரனை விட்டு பிரித்த உனக்கு எந்த லோகங்கள் கிடைக்கும்? சொரூபமே இல்லாமல் நாசமடைவதை தவிர வேறு கதியென்று ஒன்று உண்டென்று எனக்கு தோன்றவில்லை. ராமன் கௌசல்யக்கு புத்திரனாக இருந்தாலும் சகல பந்துக்களுக்கும் ஜீவாதாரம் என்றும் தசரதருக்கு சகல விதத்திலும் சமன் என்றும் அவனை விட்டு பிரிந்தால் சகல ஜனங்களும் உயிரை விடுவார்கள் என்றும் உனக்கு ஏன் தெரியவில்லை? இந்த விஷயத்தில் யாருக்காவது சந்தேகம் உண்டாகுமா? முகம், கழுத்து, மார்பு, வயிறு, கைகள், பாதங்கள் முதலிய அங்கங்கள் உடையவும் நேத்திரம், மூக்கு, விரல்கள் முதலிய உபாங்கங்களுடையவும் தேஜஸின் ரூபமான ரேதஸால் ஜீவனுக்கு வாசஸ்தானமான ஹிருதய கமலத்திலிருந்து புத்திரன் உண்டாகிறான். தானே புத்திரனாய் வந்து பிறக்கிறான் என்ற ஸ்ருதிப்படி தாய்க்கு தன் சகோதரன் முதலிய பந்துக்களை காட்டிலும் தன் வயிற்றில் பிறந்த குழந்தையினிடத்தில் விசேஷ பிரீதி. அப்படியே இருக்க அந்த புத்திரனை விட்டு பிரிந்ததால் கௌசல்யக்கு துக்கம் தாங்குமா? முன்னொரு காலத்தில் சகல தர்மங்களையும் அறிந்த காமதேனு பூமியில் நடக்கும் விஷயங்களை கவனிக்கையில் ஓரிடத்தில் 2 எருதுகளை ஒரு குடியானவன் நுகத்தடியில் பூட்டி உழுது கொண்டிருந்ததை பார்த்தது. மத்தியானிகம் வரையில் ஒரே மூச்சாய் உழுது கொண்டிருந்ததால் அந்த எருதுகள் களைத்து மூர்ச்சியடைந்தன. தன் வம்சத்தில் பிறந்த அந்த பிராணிகளுக்கு நேர்ந்த துக்கத்தை பார்த்து சுரபி கண்ணீர் சொரிய வாய்விட்டு அழுதது. அப்போது தேவேந்திரன் ஏதோ ஒரு காரியமாய் அவ்வழி செல்ல அந்த நீர்த்துளிகள் திவ்ய பரிமளத்துடன் அவன் மேல் விழுந்தன. இந்திரனும் உடனே ஆகாசத்தை நோக்கி காமதேனு துக்கம் தாங்காமல் அழுது கொண்டிருப்பதை கண்டான். உடனே கைகூப்பி வணக்கத்துடன், அம்மணி, ஏன் துக்கிக்கிறாய்? நானாவது என்னை சேர்ந்தவர்களாவது உனக்கு ஏதாவது அபராதம் செய்தோமா? சகல பிரபஞ்சத்திற்கும் ஹிதத்தையே தேடும் நீயும் இப்படி துக்கிக்க காரணம் என்ன? ஒருவரிடத்திலிருந்தும் உனக்கு பயமுண்டாக நியாயமில்லையே என்று கேட்டான்.
அதற்கு காமதேனு, எனக்கு எந்த பிராணிகளிடத்திலிருந்தும் பயமில்லை. என் வம்சத்தில் பிறந்த இந்த 2 எருதுகள் இந்த குடியானவனால் ஏரில் பூட்டப்பட்டு கடும் வெயிலில் உழைத்து களைத்து பூமியில் மூர்ச்சையடைந்து கிடக்கின்றன. அவை மெலிந்து எழுந்திருக்க சக்தியற்றிருந்தும் தயையற்ற இந்த குடியானவன் அவைகளை உபதிரவிப்பதை பார்த்து என் தேகம் துடிக்கிறது, ஹிருதயம் பிளக்கிறது. அவைகளுக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தம் உண்டல்லவா? புத்திரனைப் போல் பிரியமுள்ள பதார்த்தம் லோகத்தில் வேறுண்டோ என்றது. அப்படிக்கும் அவை காமதேனுவின் வயிற்றில் பிறந்த புத்திரர்கள் அல்ல. இவைகளைப் போல் கோடானு கோடி புத்திரர்கள் லோகத்தில் இருக்கிறார்கள். காமதேனுவோ தர்மானுஷ்டானத்தில் நிகரற்றது. சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம், சகல உத்தம குணங்களுக்கும் இருப்பிடம். லோகத்தில் உள்ள பிராணிகள் விருத்தி அடைய வேண்டும் என்று எண்ணி ஸ்திரீ புருஷர்களுடைய சேர்க்கையால் மிருகங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. தனக்கு கோடி கோடியாய் குழந்தைகள் இருந்தும் இந்த 2 எருதுகளுக்கு நேர்ந்த கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் கண்ணீர் விட்டு அழுதது. இப்படி இருக்க கௌசல்யக்கு ராமன் வயிற்றில் பிறந்த ஒரே புத்திரன். அநேக காலம் வரையில் புத்திரனே இல்லாமல் எவ்வளவோ சிரமப்பட்டு பெற்ற குழந்தை. சகல உத்தம குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவர். அவளோ கேவலம் ஸ்திரீ, மிகவும் வயசென்றவள். மகாராஜாவிற்கு பிரிய பத்னியும் அல்ல. எல்லாவற்றிற்கும் புத்திரனையே நம்பியிருந்தவள். அப்படிப்பட்டவளே நீ புத்திரன் இல்லாமல் செய்து லகுவாய் தப்பலாம் என்று எண்ணுகிறாயா? இந்த லோகத்தில் நீ பிழைத்திருக்கும் வரையில் உனக்கு தீராத துக்கமும் அழியாத அபகீர்த்தியும் நிச்சயம். இறந்த பிறகு சொரூபநாசம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நான் என் பிதாவிற்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை பூர்ணமாய் செய்து காட்டிலிருந்து என் அண்ணனை பிரார்த்தித்து அழைத்து வந்து அவருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து நான் அடைந்த அபகீர்த்தியை மாற்றி விசேஷ கீர்த்தி அடைவேன். பிறகு தபஸ்விகளின் வேஷத்தை தரித்து தண்டகாரண்யத்தில் வசிப்பேன். இந்த நகரத்து ஜனங்கள் கண்ணும் கண்ணீருமாய் வாய்க்குளர இந்த கோரம் தாங்காமல் துக்கிப்பதை பார்த்து சகிக்க மாட்டேன். நீ செய்த பாபத்தை பொறுத்து கொண்டிருக்கவும் மாட்டேன். அக்னியில் குதித்து என் பிராணனை விடு, அக்னியில் குதித்து பிராணனை விடு, அல்லது ஒருவர் கண்ணிலும் படாமல் தண்டகாரண்யத்தில் போய் காலத்தை கழி, அல்லது கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு உயிரை விடு. நீ செய்த பாபத்திற்கு வேறு பிராயச்சித்தமும் இல்லை. இதை தவிர உனக்கு வேறு கதியும் இல்லை. ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்து ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டு பட்டாபிஷேகமான பிறகுதான் என் மனசில் உள்ள துக்கம் தீரும். அவரை காட்டிற்கு துரத்தினேன் என்ற அபகீர்த்தியும் மறையும் என்று காட்டில் மதம் பிடித்த யானையானது எரிவல்லயம், மாவட்டி முதலிய ஆயுதங்களால் அடிக்கப்பட்டு கோபத்தால் பெருமூச்சு விட்டுக்கொண்டு பூமியில் விழுவது போல் பரதன் கண்கள் சிவந்து வஸ்திரங்கள் அவிழ்ந்து ஆபரணங்கள் சிதற இந்திரோத்சவத்தின் முடிவில் பூமியில் தள்ளப்படும் இந்திரத்வஜத்தை போல விழுந்து மூச்சை அடைந்தார். श्री रामचंद्र परब्रह्मणे नमः. हरिः ओम्.